எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கப்ப ஏதாட்டும் ஒரு செல்ல பிராணி, நாய், பூனை அந்த மாதிரி ஏதாட்டும் பட்டாம்பூச்சி அந்த மாதிரி ஏதாட்டும் உள்ளே வந்திருக்கும். வந்திருக்கா? இங்கே வந்திருக்கு. ரூம் 8 அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க. அமெரிக்காவில் இருக்க கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் ஊரில் எல்சியன் ஹைட்ஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கிளாஸ் 6th ஸ்டாண்டர்ட், அங்கே கிரேட் 6ன்னு சொல்லுவாங்க. அங்கே ரெகுலராக ஒரு பூனை வந்து கிளாஸ் நடக்கிறப்ப உட்காந்துக்குமா. கிளாஸ் நடக்கிறப்ப கூட இல்லை, கதவை ஓப்பன் பண்ணுவாங்கள்ல காலைல ஸ்கூல் ஆரம்பித்தோடனே அப்பயே வந்து உட்காந்துக்குமா. இதே மாதிரி 16 வருஷம் அதுக்கு எந்தெந்த கிளாஸ்லாம் பிடிக்குதோ அங்கெல்லாம் போய் உட்காந்துக்குமா. அதே மாதிரி இந்த கிளாஸில் ரெகுலராக மேக்ஸிமம் உட்காருமா. அதுக்கு ரொம்ப பிடிச்ச கிளாஸ் இது தான். எலிமெண்ட்ரி ஸ்கூலுன்றதால அங்கே சின்ன பசங்க நிறையாவே இருப்பாங்க. அந்த பூனையை பார்த்து அதுங்க சந்தோஷப்படுறதும், அதுங்க சாப்பிட கொண்டு வரது, அந்த பூனைக்கு கொடுக்கறதும், அந்த பூனை அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுக்கு, அந்த ஸ்கூலுக்கே செல்ல பிள்ளை மாதிரி 16 வருஷம் ஒரே ஸ்கூல்லே வளருது. 16 வருஷத்துக்கு அப்புறம் வயது மூர்ப்பு காரணமாக உடல் நலக்குறைவால் அந்த பூனை இறந்துருது. அந்த பூனைக்கு அவங்க ஸ்கூல்லே ஒரு நினைவு சின்னம் வச்சுருக்காங்களாம், மெமரபுளாக இருக்கட்டும்ன்ட்டு. எல்லாம் ஓகே. அதுக்கு ஏன் ரூம் 8ன்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரேடு 6 ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு 8ஆம் நம்பர் ரூம் அது. அதால் அந்த ரூமோட பேரே அந்த பூனைக்கு வச்சுட்டாங்க. இந்த பூனையை பற்றி புக்கெலாம் வந்திருக்கு. ஸோ வித்தியாசமான இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். பை.